Silambam is our ancient martial art. Silambam, a traditional martial art of Tamil Nadu. It is not just a fight with a stick. It is a dance of discipline, a display of balance, and a tribute to the warrior spirit of our culture. குத்துவரசை. தமிழர்கள் சந்திக்காத சாதனைகளே இல்லையோ. சித்திரம் பேசும் சிங்கக்கலை, தடியை வணங்கும் தமிழர்கலை. Silambam was once used by our ancestors to defend their land and honor. Today, it continues to be practiced as a symbol of courage, fitness, and Tamil heritage. சுதர்சனா. சித்திரம் பேசும் சிங்கக்கலை, தடியை வணங்கும் தமிழர்கலை, வீரத்தை சொல்லும் தற்காப்பு கலை, ஆசாரம் கற்கும் ஆயுதக்கலை. வசன சிறகை கொண்டு வானில் பறக்கும் சிற்றே, நீங்கள் கற்ற பல்கலைக்கழகம் எதுவோ? Silambam demands sharp movement, swift footwork, and powerful coordination. Here, our students have all these qualities and they perform. உருட்டு பாடம். நம் விழாவை மையமாக்கும் இந்த சிறப்பு காட்சி தற்காப்பையும் தெளிவான சிந்தனையையும் செயல்பாடுகளில் கூர்மையும் கொண்ட சிலம்பம் என்னும் பாரம்பரியம் மைதானத்தை நம் கண்முன்னே கொண்டு வருகிறது. Now our talented students take the stage to present this incredible art form. நமது மாணவர்கள் இப்பொழுது நம் பாரம்பரியத்தை தங்கள் கைபாகத்தால் உயிர் கொடுக்கிறார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு சுற்றும், அவர்கள் கை காட்டும் ஒவ்வொரு அடிமுறையும் வீர கோஷம், தாய்மொழிக்கான மரியாதை. அமைதியில் சக்தி, ஆழத்தில் நம் அடையாளம். இதுவே நம் சிலம்பம். It needs more grit and determination. அண்ணாவீசன். வாருங்கள், இந்த பாரம்பரிய கலையை, நம்மை தழுவும் மரபு கலையை ஒரு நல்ல கைத்தட்டலோடு வரவேற்போம். இவர்களுடைய ஒவ்வொரு வீச்சும் வீரத்தை பறைசாற்றுகிறது. இரட்டை கொப்பு.
own meaning. தராசு, உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு உடைவாளே போதுமானது. இந்த சிலம்பக்கலையில் வல்லவரான பெரும் வல்லுனரான நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இங்கு வருகை தந்து அவர்களை புகைப்படம் எடுத்து கண்டு கண்டு மகிழ்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மான்கொம்பு, இது வெறும் கைவாள் அல்ல, நம் தமிழரின் அடையாளம். வீர வரலாற்றின் ஒளி ததும்பும் கலை. This performance is a tribute to the war spirit of our culture. ஃபைட், நம் தமிழரின் பாரம்பரியமான மறைந்து போன இந்த அரிய கலையை நம் மாணவியர் மீண்டும் நம் நினைவுக்கு கொண்டு வந்துள்ளனர். Yes, our students are bringing life to our old martial art, Silambam. தாய்நாடு தந்த இந்த வீரக்கலையை, தோல் தூக்கும் தமிழரின் மரக்கூறு கலையை மனதார போற்றுவோம், வாழ்த்துவோம். சுருள், ஆஹா, அருமையான வீச்சு. எப்படி மறந்து போனார்கள் இந்த கலையை நம் தமிழர்கள்? Oh, that is a scintillating performance by our students. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா, எவ்வளவு அருமையா செய்றாங்க. Students, give them a huge round of applause. And they are performing the Silambam with a great pride and power.
அருமை அருமை, மிக அருமை. உங்கள் வளர்ச்சியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. வளர்க உங்கள் வளர்ச்சி, பெருக வெற்றிகள் பல. எதிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள உள்ள முக்கியமான கலை கராத்தே. எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் கலை இந்த கராத்தே கலை. To defend the enemies, the best art is karate. இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாடினானே பாரதி நம் கண் முன்னே வந்து வந்து போகிறான். Exactly. இது ஒரு போராட்ட கலைதான், ஆனால் வாழ்க்கையின் கலை. உடல் பலம் தவிர மனசாட்சியின் பலமும் கராத்தே வழி வாழ்த்தி செல்கிறது. கராத்தே ஆற்றலின் பேரில் அமைதியை உருவாக்கும் ஒரு அழகு கலை. யோந்தன் அண்ட் ஆனந்தாய். இது எதிர்க்க வேண்டிய கலை அல்ல, எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள கற்றுக்கொள்ளும் ஒரு அழகு கலை. That is MS Yarani. She is a karate expert and it is her father who is admiring her from stage, our PTA president. The proud father who is witnessing her daughter display the martial art in a very fantastic way. She is a national martial art artist and we are very proud to have Yarani as our student in our school. Congratulations, Yarani, and all the karate experts who have performed your martial arts today. We are all proud and, of course, inspired by your art. And I expect every girl seated here also is inspired to learn this art. Thank you, children. That was a wonderful, wonderful rendition. A very big clap for all the participants here. Give a nice big round of applause. Let your claps